ஹே பிரேக் ஸ்குவாட் நம்ம மிலிட்ரி பேஸில் பண்ண ஷோ பற்றி ஆல்ரெடி சீரிஸ் பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2, அதாவது அந்த ஷோ எப்படி பண்ணோன்றதை இந்த விளாகில் பார்க்கலாம். நாங்கள் ஷோ பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், அதாவது அங்கே இருக்கிற மிலிட்ரி பீப்புள்ஸ், ஹை அண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாப் பண்ணி பயங்கரமாக சேரப் பண்ணாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டன் பண்ணிட்டு இருந்த நம்ம படிப்படியாக முன்னாடி வந்து பல்சர் கோஸ்ட் ரைடர்ஸ் கூட ஒர்க் பண்ணி பல்சரோட அஃபிஷியல் ரைட்டர் ஆகி மிலிட்ரிக்கு ஷோ பண்ணுற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோன்றது ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு தமிழ் ஆள் அங்கே போயிட்டு ஆந்திராவில் வைசாக்ல நேவல் பேஸில் நம்ம இந்தியாவோட ப்ரைடான அவ்வளோ பெரிய அந்த ஷிப் முன்னாடி ஷோ பண்ணுறதுன்றது ஒரு பெருமையான விஷயமாக தான் நினைக்கிறேன். அவங்களும் ஷோ பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக பாராட்டினாங்க. எப்படி இந்த ஸ்டன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுவும் அந்த ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேப்டன், ஷிப்போட கேப்டன் பார்த்தீங்கன்னா பர்சனலாக கூப்பிட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னாங்க. பல்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஷோவில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஷோ பயங்கரமாக இருந்துச்சு, நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஷோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போச்சு. இன்னும் இதே மாதிரி அப்புறம் ஏர் பேஸு, அதே மாதிரி நம்ம மற்ற மிலிட்ரி பேஸில் எல்லாத்துலேயும் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிடுங்க. பை பை கைஸ், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.